வணக்க மக்களே. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தல அஜித் அவர்களை பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது. இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் ரசிகர்கள் கவலையோடு இருக்காங்கன்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. அப்படி அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பிரபல நடிகர் அஜித் குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தான் தற்போது சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. தமிழ் சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக அல்டிமேட் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் அஜித் குமார். இவருடைய நடிப்பில் வெளிவந்த அனைத்து படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அஜித் குமார் திடீரென சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த தகவலை கேட்டதுமே அவருடைய ரசிகர்கள் பலருமே பதறி போயிட்டாங்க. பின் விசாரித்த போதுதான் அஜித் அவர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காகத்தான் மருத்துவமனைக்கு போயிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட வயதிற்கு மேலானவர்கள் முழு உடல் பரிசோதனை மற்றும் வழக்கமான பரிசோதனை செய்வது வழக்கம்தான். உடலில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை பரிசோதனை மூலம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப முன்கூட்டியே சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. முழு உடல் பரிசோதனை என்பது இரத்த அழுத்தம், கொழுப்பின் அளவு, கண் பரிசோதனை, சரிம பரிசோதனை, பாலியல் தொடர்பான சோதனை உள்ளிட்ட பல சோதனைகள் இருக்குது. அதோட குடும்பத்தில் ஏதேனும் மரபியல் நோய் குறித்தும் விசாரிக்கப்படுவாங்க. இதனால் தற்போது நடிகர் அஜித் குமாருக்கு 52 வயதாகுது. 50 வயதுக்கு மேல் ஆனாலே முழு உடல் பரிசோதனை செய்வாங்க. இதனால் தான் அஜித் அவர்களும் பரிசோதனை செய்து கொள்ள மருத்துவமனைக்கு போயிருக்காரு. இதை தெரிந்ததுமே ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதியாகியிருக்காங்க. கடைசியாக இயக்குனர் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான துணிவு படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது. இதையடுத்து தற்போது அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தில் நடிக்கிறாரு. இந்த படம் முதலில் விக்னேஷ் சிவன் தான் இயக்க இருந்தது. அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாயிடுச்சு. பின் இந்த படத்திலிருந்து விக்னேஷ் சிவன் விலகிட்டாரு. அதன் பின் அஜித்தின் இந்த படத்தை இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்குகிறார். இந்த படத்திற்கு அனிருத் இசை அமைக்கிறார். இந்த படம் பயணம் சார்ந்த கதையாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக த்ரிஷா நடிக்கிறாங்க. சஞ்சய் தத், ஆரவ், அர்ஜுன் தாஸ், அருண் விஜய், ரெஜினா உள்பட பல நடிகர்கள் நடிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையாக இருப்பதாகவும் சில இடங்களில் எமோஷன் காட்சிகளும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. தற்போது இந்த படத்தினுடைய வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அதிகமாக அசர்பைசான் நாட்டில் நடைபெற்றிருக்குதாம். படத்தில் பயங்கரமான ஸ்டண்ட் காட்சிகளும் சேசிங் சீன்களும் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதற்கிடையே அஜித் அவர்கள் அடிக்கடி பைக் பயணமும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கார். இந்த படம் நல்லபடியாக வெற்றியடையணும்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.